வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் விரிசல். ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் மூடியது ஈரான். மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதே இலங்கையின் எதிர்பார்ப்பு. அரபு தூதுவர்களிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. ஜூன் மாதம் வரையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை. அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதி. இன்று காலை முதல் 48 மணி நேர புறக்கணிப்பு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. மீண்டும் உயர்கின்றதா மின்சார கட்டணம்? மேலதிகமாக 15% அதிகரிப்பு கோரி விண்ணப்பம். போர் நிறுத்தத்தை சாதகமாக பயன்படுத்தி எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறையுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. திருகோணமலை புயல் நிலையத்தில் தீ விபத்து. நிறுத்தப்பட்டிருந்த என்ஜின் இயந்திரம் எரிந்து சேதம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம். வடக்கு புகையிரத சேவை இன்று முதல் மீள ஆரம்பம். பயணிகள் முன்பதிவுகளில் ஆர்வம். மீண்டும் வடமைக்கு திரும்பும் குவைத் கொழும்பு விமான சேவை ஏப்ரல் 15 முதல் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட 14 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே முறிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்து உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதையான ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் ஈரானின் 10 அம்ச திட்டத்தின் 3 முக்கிய பிரிவுகள் வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று அமெரிக்கா கூறுகின்றது. ஈரானின் தெற்கு ஃபார்ஸ் மாகாணத்திற்குள் ட்ரோன் ஊடுருவியமை, ஈரானின் வலம் வரும் உரிமை குறித்த தெளிவற்ற நிலை ஆகிய சூழலில் பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயமற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தம் லெபனானையோ அல்லது ஹிஸ்புல்லாவையோ உள்ளடக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர். லெபனான் விவகாரம் தனிப்பட்டது, அது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இதில் போர் நிறுத்தத்தை ஈரான் முறிப்பது முட்டாள்தனமானது என்று ஜேடி வான்ஸ் விமர்சித்துள்ளார். ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து லெபனான் அரசு இன்று துக்க தினமாக அறிவித்துள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை விடுத்துள்ள எச்சரிக்கையில் லெபனான் மீதான தாக்குதல் ஈரான் மீதான தாக்குதலுக்கு சமம். ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படாவிட்டால் வருத்தத்தை ஏற்படுத்தும் பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரானின் ஹுசஸ்தான் மாகாணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் சிதறல்கள் விழுந்து 7 வயது சிறுமி உயிரிழந்துள்ளமை பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வழங்கும் நாடுகள், குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவை குறிவைத்து உடனடியாக 50% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் வாக்குறுதி மீறலுக்கு எதிராக எதிர்ப்பு முன்னணி வலிமையுடன் களமிறங்கும் என்று ஈராக்கின் ஹரக் ஹிஸ்புல்லா அல் நுஜாபா அமைப்பு எச்சரித்துள்ளது. நிதன்யாகு அரசாங்கம் சர்வதேச அமைதி முயற்சிகளை திட்டமிட்டு சீர்குலைப்பதாக துருக்கி வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழலால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் முடிவுக்கு வந்து பிராந்தியத்தில் விரைவில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதே இலங்கையின் விருப்பம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அரபு நாட்டு தூதுவர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து தூதுவர்கள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். இதன்போது பேசிய ஜனாதிபதி போரில் சம்பந்தப்படாத நாடுகள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டார். இத்தகைய அத்துமீறிய தாக்குதல்களை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் லட்சக்கணக்கான இலங்கை தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். தற்போதைய போர் நெருக்கடிக்கு மத்தியிலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரபு நாடுகள் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு பிராந்தியத்தில் அமைதி மற்றும்
இஷ்டத்தன்மையை நிலைநாட்ட இலங்கை தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் தற்காலிக பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் தற்போது நிலைமை சீராகியுள்ளதாகவும் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக சர்வதேச ரீதியாக எரிபொருள் கப்பல்களுக்கான வாடகை கட்டணம் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் சடுதியாக உயர்ந்தன. இதுவே உள்நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு காரணமாக அமைந்ததாக அமைச்சர் விளக்கமளித்தார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் போதிய எரிபொருள் கையிருப்பில் இருந்தது. தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தினால் பொதுமக்கள் வழமைக்கு மாறாக அதிகளவில் எரிபொருளை கொள்வனவு செய்ததால் தற்காலிகமாக கேள்வி அதிகரித்தது. கருப்பு சந்தையை தடுக்கவே QR முறைமை மற்றும் வாகன இலக்கத்தகடு அடிப்படையில் விநியோகம் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டன. தற்போது எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளது. எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் இல்லை. ஜூன் மாதம் வரையில் தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வரவுள்ளன. விநியோக முறையை சரியாக முகாமைத்துவம் செய்வதன் மூலம் நுகர்வோருக்கு எந்தவிதமான தடையுமின்றி தொடர்ச்சியாக எரிபொருளை வழங்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் குமார ஜெயக்கொடி மேலும் உறுதியளித்தார். நாடு தழுவிய ரீதியில் இன்று காலை 8 மணி முதல் 48 மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. வைத்திய பயிற்சியாளர்களுக்கான நியமனங்களை வழங்குவது தொடர்பாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடன் சில நிபந்தனைகளுக்கு இணக்கம் தெரிவித்திருந்தது. இருப்பினும் அந்த உடன்படிக்கைகளை மீறி சுகாதார அமைச்சு தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளதாக சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அமைச்சின் இந்த முறையற்ற நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது. இன்று காலை ஆரம்பமாகும் இந்த போராட்டம் தொடர்ந்தும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் அரசாங்க வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் ஏனைய கிளினிக் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. எனினும் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழமை போன்று இயங்குமா என்பது குறித்து மேலதிக அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. சுகாதார அமைச்சுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பது தமது பிரதான கோரிக்கை என்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே மின்சார கட்டணம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்காக மேலும் 15% கட்டண அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் இந்த கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பித்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள 10% கட்டண அதிகரிப்புக்கு மேலதிகமாக இந்த 15% உயர்வு கோரப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான செலவினங்களை கருத்தில் கொண்டு இந்த முன்மொழிவு வழங்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இதற்கு காரணமாக கூறப்பட்டாலும் இது நுகர்வோர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்கள் சடுதியாக உயர்வடைந்தன. இவ்வாறானதொரு பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற சூழலில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த முற்படுவது சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த முன்மொழிவை ஆய்வு செய்த பின்னரே கட்டண அதிகரிப்பு குறித்து இறுதி முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த சூழலை ஒரு வாய்ப்பாக கருதி எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதற்றத்தை காரணம் காட்டியே முன்னர் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டன. ஆனால் தற்போது உலகளாவிய ரீதியில் விலை குறைந்துள்ள நிலையில் அதன் பயனை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 2 வார கால போர் நிறுத்த இடைவெளியை பயன்படுத்தி நாட்டின் அத்தியாவசிய விநியோக சங்கிலியை அரசு பலப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி, விவசாயிகளுக்கான உர விநியோகம்,
மருந்து பொருட்களின் இறக்குமதி ஆகியவற்றை முறைப்படுத்தி அவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உர விநியோகம் தொடர்பில் அரசாங்கம் முன்வைக்கும் கருத்துக்களுக்கும் கள யதார்த்தத்திற்கும் இடையில் பாரிய இடைவெளி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகள் இன்றும் உரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இதில் வரும் வார்த்தைகளை தாண்டி அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். திருகோணமலை புகையிரத நிலையத்தில் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புகையிரத என்ஜின் இயந்திரம் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை திருகோணமலை புகையிரத நிலைய வளாகத்தில் தரித்து வைக்கப்பட்டிருந்த என்ஜின் இயந்திரத்தின் ஒரு பகுதியில் திடீரென்று புகை கிளம்பியுள்ளது. சிறிது நேரத்திலேயே அந்த பகுதி தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை அவதானித்த புகையிரத நிலைய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக செயற்பட்டு தீயை மேலும் பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்தனர். தீ விபத்திற்கான சரியான காரணம் இதுவரையில் உத்தியோகமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. புகையிரத திணைக்களத்தின் தொழில்நுட்ப குழுவினர் இதுகுறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த விபத்தினால் ஏற்பட்ட சேதங்களின் விவரங்கள் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள மேலதிகாரிகள் மற்றும் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் பஸ் மற்றும் ரயில் விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து அதிகாரிகள் இதுகுறித்து விவரங்களை வெளியிட்டனர். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரட்ன இதுகுறித்து தெரிவிக்கையில், ஏப்ரல் 9 முதல் 21ஆம் தேதி வரையில் விசேட சேவைகள் இடம்பெறும். ஏப்ரல் 9 முதல் 13 பிற்பகல் வரையில் கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வோருக்கும், ஏப்ரல் 15 முதல் 21ஆம் தேதி வரையில் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவோருக்கும் விசேட பஸ் சேவைகள் இடம்பெறும். புத்தாண்டு காலத்தில் சுமார் 2.5 லட்சம் பயணிகள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் 1500 மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதேவேளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி மிலான் மிராண்டா குறிப்பிடுகையில், மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகள் வெஸ்ட்ரியன் மாவத்தை பஸ் முனையம், மாகும்புர, கடவத்தை, கடுவலை ஆகிய இடங்களில் முன்னெடுக்கப்படும். வெஸ்ட்ரியன் மாவத்தை முனையத்தில் பயணிகளின் வசதிக்காக குடிநீர், சுகாதாரம் மற்றும் அவசர மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த போலீசாரின் ஒத்துழைப்பு முழுமையாக பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் பயணிகளின் வசதிக்காக விசேட ரயில் சேவைகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். மகவ முதல் ஓமந்தை வரையிலான புகையிரத பாதையில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வடக்குக்கான புகையிரத சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மகவ ஓமந்தை பாதையில் 5 புகையிரத பாலங்கள் மாற்றியமைக்கின்ற பணிகள் மற்றும் யானைகள் கடந்து செல்வதற்கான சுரங்கப்பாதைகளை புறமைக்கின்ற பணிகள் காரணமாக கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் வடக்கு நோக்கிய புகையிரத சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. தற்போது இந்த பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வடக்கு நோக்கி பயணிக்கின்ற மக்களின் வசதிக்காக இன்று முதல் மீண்டும் சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதால் பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த மீள் ஆரம்பத்திற்கான ஆசன முன்பதிவுகள் கடந்த 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. பண்டிகை காலத்தையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்கின்ற பயணிகள் ஆர்வத்துடன் தமக்கான ஆசனங்களை பதிவு செய்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. கிரியத்தென பகுதியில் வீசிய கடும் காற்றுடன் கூடிய கனமழையினால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பாடசாலை மாணவிகள் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நேற்று மாலை சுமார் 4 மணியளவில் அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது. இதன்போதே கிரியத்தென பேருந்து நிலைய பகுதியிலிருந்து மரம் ஒன்று திடீரென்று புகுந்து விழுந்ததில் அந்த வழியாக சென்ற 2 மாணவிகள் காயமடைந்தனர். படுகாயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கிரியத்தென மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கிரியத்தென போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இந்த கடுங்காற்றின் தாக்கத்தினால் கிரியத்தென மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறையின் கூரையும் முற்றாக காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
மத்திய கிழக்கில் நிலவிய போர் சூழல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த குவைத் ஏர்வேஸ் நிறுவனத்தின் கொழும்புக்கான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ராணுவ பதட்டம் காரணமாக குவைத் ஏர்வேஸ் கடந்த February 28 முதல் தன்னுடைய விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தது. தற்போது பிராந்தியத்தில் போர் சூழல் தணிந்து வருவதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் April 15 முதல் கொழும்புக்கான விமான சேவைகளை உத்தியோகமாக மீண்டும் தொடங்குவதற்கு அந்த நிறுவனம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் துன்னாலை கிழக்கை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணேசலிங்கம் சுஜந்தன் அவர்கள் 8/4/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் கட்சிலிமடு 4ஆம் கண்டத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகராசா ராசலட்சுமி அவர்கள் 7/4/2026 அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கரபட்டி தாமோதர வித்தியாசாலையடி கரணவாய் மத்தியை பிறப்பிடமாகவும் சுயசை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவனேசன் திருநாவுக்கரசு அவர்கள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் மாணிப்பாய் ஆனந்தா வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்துசாமி ரவிராஜ் அவர்கள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.